நாட்டு மக்களின் குடியுரிமையே ஆட்டம் கண்டுள்ளதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விமர்சித்துள்ளார். விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்குவது உள்ளிட்ட விவகாரங்களை சுட்டிக்காட்டி மத்திய அரசை சரமாரியாக சாடியுள்ள அவர் மொழியை காட்டி அல்வா கொடுப்பதாகவும் சர்ச்சையை கிளப்பியுள்ளார். மக்கள் நீதி மய்யம். கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவின் கொண்டாட்ட காட்சிகள்தான் இவை. கட்சியின் ஆண்டு விழாவை ஒட்டி மேடையில் பேசிய கமல்ஹாசன் தான் முழுநேர அரசியல்வாதி இல்லை என்று சிலர் கூறுவதாக கொந்தளித்தார். முழுநேர அரசியல்வாதி என்று யார் இருக்கிறார்கள் எனவும் வினவினார். முழுநேர அரசியல்வாதி என்பவர் யார்? நான் இன் வெறுமையில போட்டு பேசிட்டேன், யாராவது தப்பா பேசிடக்கூடாது. ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை. முழுநேர அப்பனும் கிடையாது, முழுநேர கணவனும் கிடையாது, முழுநேர பிள்ளையும் கிடையாது. கோவை தெற்கு தொகுதியில் 2000 வாக்குகளுக்கும் குறைவான வித்தியாசத்திலேயே தான் தோற்றதாகவும், ஆனால் 90,000 பேர் வாக்களிக்காமல் இருந்ததுதான் பெரிய தோல்வி என்றும் கூறினார். வாக்களிக்காதவர்கள் முழுநேர குடிமகன்களே கிடையாது எனவும் சாடிய கமல்ஹாசன், தேர்தல் ஆணையம் சொன்னதை போல வெறும் 95 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் வெற்றி பெற முடியாது என தெரிவித்தார். சொல்லுங்க, 95 லட்சம் ரூபாய் மட்டும் செலவு பண்ணா என்ன ஆகும்? கோவை தெற்கு தான் ஆகும். இப்ப என்ன சொல்றீங்க? நீங்களே கிண்டல் அடிக்கிறீங்களே. ஆமா, நான் கோவையில் தோற்றேன் என்பது 1728 ஓட்டுகள் அல்ல. என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன். அதுதான் நமது தோல்வியும். 90,000 பேர் ஓட்டு போடலாங்க. மக்களின் குடியுரிமை ஆட்டம் கண்டுள்ளதாக விமர்சித்த கமல்ஹாசன், மக்கள் தொகையை கட்டுப்படுத்த குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடித்த தமிழ்நாட்டை விட வடமாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பது தமிழ்நாட்டிற்கு தண்டனையா என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு அளிக்கும் 1 ரூபாயில் 29 பைசா மட்டுமே மாநிலத்திற்கு கிடைப்பதாக கூறிய கமல், தேசத்தின் நலனே முதல் என்றும் தமிழ்நாடும் மொழியும் பிறகுதான் எனவும் கூறினார். நாம தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து 2 வேணாம், 1 போதும், 1 கூட வேணாம், நாங்க இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறோம்னு செஞ்ச அந்த தேசப்பற்றிற்காக இன்று தண்டனை. நமக்கு இடம் கிடையாது, குரல் கிடையாது. ஆனா நீங்க அப்படி எங்களுடைய அளவை, எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வருமானம் எந்த ஸ்டேட்ல இருந்து வருதுன்றத சென்டர் கணக்கெடுக்கட்டும். முதல் 3 ஸ்டேட்ல தமிழகம் இருக்கும். நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் 29 பைசா தான் திரும்பி வருது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களில் 10% கூட மத்திய அரசு செய்யவில்லை என்றும், உரிமைக்காக போராடும் விவசாயிகளை கட்டுப்படுத்த சாலையில் ஆணிகளை கொட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். அவங்க வரும்போது எப்படி நாட்டை படையெடுக்க வரும் எதிரி படைக்கு என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. டெல்லியில் ஆணி படுக்கை போட்டு வச்சிருக்காங்க அவங்க வந்த படுக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு. அதே நேரத்தில் இங்கே நாம் விவசாயிகளை மதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வித்தியாசம் தெள்ள தெளிவாக அண்ணா காலத்திலிருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது. கூட்டணி குறித்து பேசி வருவதாக கூறிய அவர், சுயநலம் இல்லாமல் பயணிப்பவர்களோடு மக்கள் நீதி மய்யம் பயணிக்கும் என்றார். நடிகர் விஜய் முழுநேர அரசியல்வாதியாக செயல்படுவது அவரது விருப்பம் என்றும் கமல்ஹாசன் குறிப்பிட்டார். மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த கட்சியால் தனக்கு எந்த லாபமும் இல்லை என்றும் பேசிய கமல், சக அரசியல்வாதி என நினைப்பவர்கள் அரசியல்வாதிகளே அல்ல என்றும் அரசியல் வியாபாரிகள் என்றும் விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சடையாண்டியுடன் வரலாறு சுரேஷ்.